இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில பேசின ஆள் யாரு? ஆர்மியும் சேர்த்து ஏமாத்திருக்கடா கொமாண்டோக்கள். இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் பதவிக்காக ஏமாத்திட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? நாயே, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துடன் சொல்றா என்ன? பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். இதை எப்படி பாக்குறீங்க? திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவோட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. இது பெண்ணை உரிமையில வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் என்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிருக்கேன். வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரு தெரியல? இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சரியான தத்துவவாதி. எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல. மொத்தத்தை வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார் தமிழே 3% காட்டு மிராண்டிக்கு பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்ன இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறோம். அவ்வளவுதான் அந்த பயிலாக முடியுது. தண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா. ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவான்னு பயந்து ஓடுறா போல். கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காத. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். I am studying preposition, deposition, composition, railway system. எது இல்ல அந்த எது அத கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீனா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. வேணா வலிக்குது, அழுதுருவேன். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கு
யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்து காட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா ஏண்டா நாளைக்கு வரமாட்டா, நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாரு. நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பண்ணலாம், அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா அவருடைய கருத்தில் உள்ள நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப சீமான் மீது பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இன்னொன்னு அவருடைய வளர்ச்சி பல பேருக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்து. அதிகாரம் மிக வலிமையானது யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் சொல்கிற கருத்தை கீழே அமைக்கிட்டு இந்த தோனியை கையில் எடுத்துற. தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா, என்ன ஓமா? நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா, பெரியாரை இப்படி, நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? புரிஞ்சதா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்கார பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது, நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிப்பீங்களா? நான் சொல்றேன் பாஸ், சொல்லு. எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலனா கால்ல கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும் தானா? நிப்பீங்களா, நிப்பார்களா? நான் நிப்பேன், நீங்க நிப்பீர்களா? அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, 7000 வழக்கு கூட போடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு, பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு. இதான் நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன் போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. இந்த கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழின மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய. அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க. செவரு இத்தனை நாள் இதை வச்சுதான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். செவரு என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு போ. உரிமையா, மொழி மீட்சியா,
சாதி ஒழிப்பு, சமூக நீதியா, எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். உலகத் தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன். அப்போது